கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் நாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு நாள். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளில் நாம் ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாவலராய், போதுமானவராய், நீர் எங்களோடு பேசுகிறவராய், வழிநடத்துகிறவராய், உம்முடைய கிருபை எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்களை காத்து வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடல், ஆராதனை, ஜெப நேரம், ஆண்டுடைய வார்த்தை நேரம் எல்லாவற்றிலும் தேவனீர் மகிமைப்படுகிறார். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட நம் பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஒரு பாடலை பாடி அந்த நாமத்தை மேம்படுத்துவோம். விடுதலை நாயகன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். சந்தோஷமாய் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கின்றார், என் இயேசு ஜீவிக்கின்றார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், எரிகோவை சுற்றி வருவேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை விரித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன்.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஒரு சில நிமிடம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நாளில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். விடுதலை நாயகன் அவர்தான், வெற்றியை தருகிறவர் அவர்தான். நமக்குள்ளே இருந்து நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு அற்புதங்களை காண செய்கிற நம்முடைய தேவனாய் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே விடுதலை நாயகனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நம் வாய்களை திறந்து கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே ராஜாவே, அப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து ஆமென் அவருடைய வாழ்க்கையில வெற்றிகளை தர செய்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே ஒரு சேமத்தை கர்த்தர் கொண்டு வர நீ போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் நாங்கள் உண்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க ஆமென், நாங்கள் உண்மை பாடி ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, யாக்கோபுக்கு நீர் போதுமானவராக இருந்தீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபை ஆண்டவரே, ஆமென், இரு பரிவாரங்களால் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆமென் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறவர். ஆமென், செங்கடல் போன்ற ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகளை கடக்க செய்கிற எங்கள் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மீதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மீதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நடத்துவீங்களப்பா. ஆமென். ஹல்லேலூயா. பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். எங்களை தேடி வந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் வரையும் எங்களையும் ஆண்டவரே எல்லா மக்களையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய சட்டைகளின் கீழே மறைத்து பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினிஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் நாங்கள் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும், ஹல்லேலூயா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் நம் தேசத்திற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
ஏசப்பா எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் தகப்பனை ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. சபைகள் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா இடத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்மை தேடி வருகிற மக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் மூடப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஜனங்களின் எண்ணிக்கை அதிகமாய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய திரு வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை இது நிமித்தம் காண செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கொடிய வைரஸ் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் ஆண்டவரே எங்களுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், எங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை போல அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களை கர்த்தரை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸை அழித்து கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று சொல்லத்தக்க ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசம் இல்லாத ஆண்டவரே சந்ததியர் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் விளங்கத்தக்க ஒரு அற்புதங்களை காண செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் ஆதரிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தேடி வருகிற ஜனங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே போஷிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை வழிநடத்துகிறவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை கர்த்தர் நீர் மாற்ற போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன தேவையோடு கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாக உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் ஒருவரும் பெருமையாக கடந்து போகாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே பூரணமாய் சம்பூர்ணமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. விடுதலையை தருகிறவர், வெற்றியை தருகிறவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் பிரியப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். ஏற்கனவே விசுவாச வீரர்கள் என்கிற பட்டியலில் உள்ள ஒவ்வொரு விசுவாச வீரர்களையும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த பாதைகளையும் அவர்கள் வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி அவர்களுக்கு ஊந்துகோலாக உந்து சக்தியாக என்னென்ன காரியங்களை அவர்களுக்கு செய்தது என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். அந்த விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கை, குடும்பம், அவருடைய பின்னணியும் அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 12 விசுவாச வீரர்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு விசுவாச வீரர்கள் பட்டியலில் 13வது நபர், அதாவது எபிரேயர் புஸ்தகத்தில் பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடினால் விசுவாச வீரர்கள் பட்டியலில் நிச்சயமாய் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் உள்ள நியாயாதிபதிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று 1 பேர் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மைய வசனமாக அந்த விசுவாச வீரர் பட்டியலில் வருகிற ஒரு நபரை குறித்து தான் நாம் இன்று தியானம் செய்ய போகிறோம். இதனால் நம்முடைய செய்தி ஒத்தனியேல் என்கிற நியாயாதிபதிகளின் முதல் நியாயாதிபதியை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். வாசிக்கலாம். மைய வசனமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். 33வது வசனம் வரைக்கும் அந்த வசனத்தில் பாருங்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம், நீதியை நடப்பித்தார்களாம், வாக்குத்தத்தங்களை பெற்றார்களாம். என கண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே தான் எத்தனை பெரிய காரியங்களையும் ஜெயித்து கொண்டும், ஸ்தோத்திரம், எத்தனை பெரிய சூழ்நிலையிலும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கொண்டும், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்றும் அதை விசுவாசித்தும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய இணை வசனமாக பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான்
ரிதாமியாம் என்கிற ராஜாவையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிசதாயிமின் ராஜாவின் மேல் பலம் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் 40 வருஷம் தேசம், இஸ்ரவேலின் தேசம் அமைதலாக இருந்து இவன் நியாயம் விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை குறித்து சொல்லுகிறேன்? ஒத்தனியேல் என்கிற நியாயாதிபதியின் காலத்தில் இங்கே 40 வருஷம் ஒரு அமைதலான ஒரு நியாயம் விசாரிக்கப்படுகிற ஒரு நேரமாக காணப்பட்டது. பாருங்கள், தேவன் ஒத்தனியேல் என்கிற நியாயாதிபதி மேல் கர்த்தருடைய கரம் பலமாயிருந்திருக்கிறது. அவன் மேல் பலம் கொண்டது. நம்ம மெசொப்பொத்தேமியா ராஜாவாகிய கூசான் ரிதாயிமின் என்கிற ராஜாவின் மேல் ஒத்தனியேலுடைய கரம் பலம் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதத்தில் இருப்பதை தான் நாம் வாசித்தோம். மோசேயின் மூலம் கொடுத்த கற்பனைகளை இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படுகிறார்களோ என்று அறியும்படிக்கு தேவனே சோதிப்பதற்கு இடம் கொடுக்கிறார். சோதிப்பது என்பது பரிசோதிப்பது என்றுதான் அர்த்தம். அது டெஸ்ட், அது தேர்வு ஆகிறார்களா அல்லது அவர்கள் தோற்று போகிறார்களா என்று சொல்லி தேவன் இங்கே ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். அப்படியானால் கவனியுங்கள், அங்கே என்ன சம்பவம், அங்கே என்ன சூழ்நிலை, ஏன் தேவன் அவர்களை பரிசோதிக்க வேண்டும் என்று விரும்பினார், அங்கே என்ன பிரச்சனை நடந்தது? நீங்க பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது கரெக்டா யோசுவாவினுடைய ஆளுகையின் நாட்கள் முடிந்து யோசுவாவுக்கு அடுத்து ஜனங்கள் அவர்கள் அதாவது இஸ்ரவேலருடைய ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்கள், அவருடைய பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய விருப்பங்கள் படி அவர்கள் இந்த தேசங்களை போய் சுதந்திரித்து அந்த தேசத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் கொள்ளையடித்து அங்கே இருக்கிற ராஜாக்களை அதில் உள்ள எல்லாவற்றையும் சந்தரித்து விட்டு அந்த தேசத்தை அவர்களுக்கு என்று சொந்தமாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசுவாவின் மூலமாய் தேவன் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படி சொல்லி இருந்த அந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில், அன்றைய சூழ்நிலையில் அங்கே இருந்த அந்த ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்கள், அதாவது யாக்கோபின் 12 பிள்ளைகள் இருக்கிறார்களவா, அந்த 12 கோத்திரங்களில் இருக்கக்கூடிய மக்கள், ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த தேசத்திற்குள்ளே நுழைந்து ஸ்தோத்திரம் அங்கே இருக்கிற சில மக்களை காக்கவிட்டு அங்கே இருக்கிற சில நல்ல காரியங்களை வைத்துவிட்டு அவர்களோடு கூட இவர்களும் வாழ்ந்ததினால் அங்கே ஒரு பெரிய சிக்கலான சூழ்நிலை உண்டாகிறது. என்ன சூழ்நிலை? தேவன் பரிசோதிப்பதற்காக, அவர்களை குறித்து அறிந்து கொள்வதற்காக, அவர்கள் எப்படி மோசேயின் மூலமாய் தேவன் நான் கொடுத்த கற்பனைகளை கடைபிடிக்கிறார்களா அல்லது கடைபிடிக்காமல் அவர்கள் அதை விட்டு விடுகிறார்களா என்று பார்ப்பதற்கு அங்கே ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். அந்த சோதனையிலே இஸ்ரவேலர்கள் அந்த இடத்தில் கொஞ்சம் தோற்று போகிறார்கள். அங்கே சோதனையில் அவர்கள் ஜெயிக்காமல் தேர்விலே தோற்று போகிற ஒரு அனுபவம் வருகிறது. முதல் காரியம் நீங்கள் கவனிப்பீர்களானால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7, 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்காக அனுமதித்திருந்த அந்த சூழ்நிலையில் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களாம்? முதல் காரியம், பெண் எடுத்து பெண் கொடுத்தனர். அதாவது தேவன் விரும்பாத, தேவனை ஆராதிக்காத, தேவனுக்கு பிரியமில்லாத, சரியான சத்தியத்தில் இல்லாத, சரியான உபதேசத்தில் இல்லாத ஒரு வீட்டிலோ ஒரு தேசத்திலோ பெண் கொடுத்தாலோ பெண் எடுத்தாலோ அது தேவனுடைய பார்வையில அது ஒரு பாவமாயிருக்கிறது. அதை இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு செய்தார்கள். இரண்டாவதாக, அவர்களின் தேவர்களையும் சேவித்தனர். இவர்கள் பெண் கொடுத்ததும் பெண் எடுத்ததும் மாத்திரமல்ல, அந்த பெண் வீட்டாருடைய தெய்வத்தை, அந்த பெண் வீட்டாருடைய தேவர்களையும் இவர்கள் சேவித்தார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தானும் செய்தார்கள் இஸ்ரவேலர்கள். அடுத்ததாக அங்கே பாருங்கள், மூன்றாவதாக கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்திருக்கிறார்கள்.
தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பு செய்வதென்பது அது மிகவும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதுவும் பொல்லாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், விக்கிரக ஆராதனை செய்வது, சிலை வணக்கம் செய்வது, மனித வணக்கம் செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. அதை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். அந்த சூழ்நிலை தங்கள் தேவனை மறந்தனர். அந்த 6, 7, 2 வசனத்தில் உள்ளதுதான் நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதல் காரியம், பெண் எடுத்து பெண் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்களின் தேவர்களை அவர்கள் சேவித்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்திருக்கிறார்கள். நான்காவது, இஸ்ரவேலின் தேவனை மறந்தார்கள். தங்கள் தேவனை மறந்த ஒரு அனுபவம். என்ன செய்தார் அவருடைய தேவன்? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்து அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டதையும் அவர்கள் படுகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஆலோட்டிகளையும் தேவன் பார்த்து மோசையை அழைத்து, மோசையை போய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு விடுதலை செய்து கொண்டு வந்து, நான் காண்பிக்கிற இந்த மலையிலே என்னை ஆராதனை செய்வதற்காக என் ஜனங்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார். அப்படி மோசே போய் எகிப்திலே பார்வோனிடத்திலே பேசி 10 வாதைகளால் அவர்களை வாதித்து, அதற்கு பின்பு ஒரே நாளில் 20 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணி வந்தார்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு செய்த மாபெரும் அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளமானதாக காணப்பட்டது. வருகிற வனாந்தரத்திலே தேவையான நேரத்திலே தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை தேவன் அந்தந்த நேரத்தில் கொடுத்தார். தேவையான நேரத்தில் கறிகளை கொடுத்தார். தேவையான நேரத்தில் உணவுகளை கொடுத்தார். தேவையான நேரத்தில் தண்ணீர் இல்லாத நேரங்களில் தண்ணீரை கொடுத்தார். எதிரேக இருந்த யோர்தான் என்கிற நதியை கர்த்தர் மாற்றினார். செங்கடலை மாற்றியிருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை நடந்து வர செய்திருக்கிறார். பின்பதாக எகிப்தின் சேனை வரும் பொழுது அவர்களை இடித்து மறுபடியும் அடிமையாக கொண்டு போக நினைக்கிற பொழுது அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவர்களுக்கு ஒத்தாசை செய்து அவர்களை தேவன் விடுதலையாக்கி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிற அந்த நேரங்களிலே தான் மோசே மூலமாய் தேவன் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார். 10 கட்டளை அல்லாமல் 613 மோசேயின் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பிரமாணங்களை கொடுத்து விடுதலையாக்கி நன்மை செய்து உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து உடை தேயல செருப்பு தேயல எல்லாம் நேர்த்தியாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி கொண்டு வந்த அப்பேற்பட்ட தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தனர். அந்த வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் 5வதாக பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவித்து வந்தனர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 6, 7 தான் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யார் இவர்களை விடுதலையாக்கினது? யார் இவர்களை சுகமாக்கினது? யார் இவர்களுக்கு உணவு கொடுத்தது? யார் இவர்களுக்கு உடை பாதரட்சை தேயாமல் காத்தது? தண்ணீர் இல்லாத நேரத்தில் தண்ணீர் கொடுத்தது? எதிர்த்து வருகிற எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றினது? பின்தொடர்ந்து வருகிற எதிரிகளிடத்திலிருந்தும் காப்பாற்றினது? அமலேக்கியர் முறியடிக்க நினைக்கிற பொழுது காப்பாற்றினது? சிவந்த சமுத்திரம் வழிகிற திறக்க செய்தது யார்? யோர்தான் நதியை 2ஆக பிரிந்து போக குவியலாக நிற்க வைத்தது? ஆமென். யார் இவர்களுக்காக எரிகோ மதிலை இடிந்து விழப்பண்ணினது? பாகால்களா? அல்லது ஸ்தோத்திரம் அங்கே இருக்கக்கூடிய அந்நிய தேவர்களா? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களா? சொந்த பந்தங்களா? உற்றார் உறவினர்களா? இல்லை, இஸ்ரவேலின் தேவன், அதாவது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்கிற முற்பிதாக்களின் தேவனானவர் இருக்கிறவராகவே இருக்கிறென்று வாக்குரைத்தவர், நார்மலை திரளாக பெருக பண்ண வேண்டும் வாக்கு கொடுத்தவர், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த அந்த இஸ்ரவேலின் தேவன், நம்முடைய தெய்வத்தை எந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் மறந்தார்கள். மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்க ஆரம்பித்த காலம் அந்த காலம். அந்த காலத்தில் தேவன் அவர்களை பரிசோதித்து அவர்களை பார்க்க வேண்டும் என்று அனுமதித்த இந்த சூழ்நிலையில் முழுமையாக தேவாதி தேவனை விடுதலை செய்தவரை மறந்தே போனார்கள். மறந்து வேறே தேவர்களை வணங்கி அதை நமஸ்கரித்து தோப்பு விக்கிரகங்களை வணங்கி சேவித்து தேவனுக்கு பொல்லாதான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள்.
அந்த நேரத்தில் தேவன் பார்த்தார், என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். மெசொப்பொத்தேமியா என்கிற நாட்டினுடைய ராஜாவாய் இருக்கிற தலைவராய் இருக்கக்கூடிய கூசான் ரிசதாயிம் என்கிற ராஜாவிடத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 8 வருடங்கள் விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வசனத்தை வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 8வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாயிமின் கையிலே விற்று போட்டார். கூசான் ரிசதாயிமின் கையிலே 8 வருஷம் விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவன் பார்த்து கொண்டிருந்தார், அவர்கள் செய்யும் செயல்களை கவனித்துக் கொண்டிருந்தார், அவர்களை பரிசோதனை பண்ணி பார்த்தார், அவர்கள் அதில் எப்படி இருக்கிறார்கள், தேர்வு செய்யப்படுவார்களா அல்லது தோற்று போவார்களா என்று சொல்லி பார்த்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ சோரம் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ இஸ்ரவேலின் தேவனை மறந்து போனார்கள். ஆபிரகாமின் தேவனை மறந்தார்கள், ஈசாக்கின் தேவனை மறந்தார்கள், யாக்கோபின் தேவனை மறந்தார்கள், தங்கள் முற்பிதாக்களின் தேவனை மறந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அல்லாத பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் அவர்கள் சேவித்து வணங்கி கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினால் தேவன் என்ன செய்தார்? அவர்களை மெசொப்பொத்தேமியா ராஜாவாகிய கூசான் ரிசதாயிம் என்கிற ராஜாவிடத்தில் 8 வருஷம் விற்று போட்டார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இவர்கள் 8 வருஷம் அந்த ராஜாவின் கீழ் அவர்கள் ராஜாவினுடைய அடிமை சூழ்நிலையில் அவர்கள் நின்ற அந்த நேரத்தில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள், தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எங்களால் இந்த சுமையை தாங்க முடியவில்லை, நாங்கள் மிகவும் அடிமைத்தனத்தில் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பலவிதமான கஷ்டங்களையும் பலவிதமான சூழ்நிலைகளையும் சந்தித்த பிறகு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்பப்படினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்துல எந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டு ஆண்டவரை மறந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்ததினால் நாம் எந்த பாவ சுபாவ பழக்கத்தில் எந்த அக்கிரமத்தில் அடிமையாய் இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து கொண்டோ அல்லது அந்த சூழ்நிலையில் இருந்தோ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, என்னை ரட்சித்தவரே, என்னை மீட்டவரே, என்னை காத்தவரே, என்னை வழிநடத்துகிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே என்று சொல்லி நோக்கி நீங்களும் நானும் கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை அந்த ரட்சணையத்தை அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தது நம்மை சாட்சியாய் நிறுத்துவதற்கு அவர் அதற்காக ஒரு பெரிய சோத்திரம் ரட்சகனை எழுப்புகிறவராய் கொண்டு வந்து நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறவராய் நம்மை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே இருக்கிற இடத்திலே 2 கரங்களை தட்டி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, இஸ்ரவேலின் தேவன் பெரியவர், அவர் எனக்காக ரட்சகனை அனுப்பியிருக்கிறார், அவர் எனக்காக ரட்சிப்பை தந்துவிட்டார், அவரே எனக்கு தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் ஓ ஹalleluya ரிகபால சந்தர பௌரியாத்தபா தேகபௌரியாத்தரபலபலபா ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படுவதாக, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி இந்த இடத்துல இந்த வார்த்தையை தேவனுடைய ஆவியானுடைய பலத்தில வைராக்கியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாய் உங்களுக்காக எனக்காக தேவன் இரட்சகரை அனுப்பிவிட்டார். இனி ஒரு முறை அனுப்ப போவது இல்லை. ஆமென். இனி ஒரு முறை அவர் வரும் பொழுது நாம் யாவரும் ஆயத்தத்தோடு இருப்போமானால் அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆமென். ராட்சர் நம்மை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிற அந்த வருகைக்காக நீங்களும் நானும் காத்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே.
ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே பாருங்கள், தேவனை நோக்கி இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு முறையிட்டு மன்றாடி, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் செய்ததெல்லாம் தவறுதான், ஆண்டவரே எங்களுக்காக ஒரு இரட்சகனை அனுப்பும், எங்களுக்காக நீர் இறங்கும் என்று கூப்பிடுகிற அந்த நேரத்தில் உடனே தேவன் இறங்கி ஒரு இரட்சகனை அழைத்து அவனை அந்த இடத்திலே அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய புதிய பலனை அவனுடைய மேலே வைத்து அவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பலனை தந்து அவனை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்கும் புதிய பலனை, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிற பலனை அவர் நமக்கு தந்து விட்டார். ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே பாருங்கள், நம்முடைய தேவன் அவர்கள் எப்பொழுது கூப்பிடுவார்கள் என்று காத்து கொண்டிருந்திருக்கிறார் என்று நாம் அறிய முடிகிறது. நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற பொழுது நாம் எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொல்லி அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறுவுத்தரவு அருளி செய்து ஆபத்து நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆபத்தில் உதவுவனே உற்ற நண்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்முடைய தெய்வம் அவர் நமக்கு தெய்வம் மட்டுமல்ல, உற்ற நண்பரும் அன்பருமாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இங்கே பாருங்க, நான் சொல்லிக்கொண்டு போனால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் எவ்வளவு நல்லவர். ஒத்னியேல் என்கிற ஒரு தேவ சாதாரண ஸ்தோத்திரம் ஒரு குடும்பத்திலே இருந்து அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் அங்கே பாருங்கள், தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி அவன் மேல் இறங்கினதினால் அவன் ஒரு இரட்சகனாய் மாறுகிறான். இந்த ஒத்னியேல் என்று சொன்னால் யார்? ஒத்னியேலுடைய குடும்ப பின்னணியும் என்ன? அவன் எப்படி தேவன் அவனை எழுப்பி பயன்படுத்தினான்? அவன் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான்? அதை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஒத்னியேல் என்கிற பெயர் ஒரு எபிரேய பெயர். ஒத்னியேல் என்கிற பெயருக்கு அர்த்தம் தேவன் என் பலன். ஆமென், அல்லேலூயா. தேவன் என் பலன் என்று சொல்லுகிற மனுஷனை தேவன் நிச்சயமாய் இரட்சகனாய் பயன்படுத்துவார். இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய பெயர், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம், உங்களுடைய விசுவாச ஜீவியம் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அவர் பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் கர்த்தர் நியமித்த முதல் நியாயாதிபதி இவர்தான். கீரியாத் தேஸ்போரை ஜெயித்தவன், கீரியாத் சேஸ்போரை ஜெயித்தவன். அது மாத்திரமல்ல, காலேபின் மகனாய் ஸ்தோத்திர மகளை அக்சாலை விவாகம் பண்ணினவன். காலேபின் தம்பி கேனாசின் மகன். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியும் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அருமையான தேவ பிள்ளை. அவரும் அந்த மெசொப்பொத்தாமியா ராஜாவின் கீழ் தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவனுக்குள்ளே பார்த்த விசுவாசம், தேவன் அவனுக்குள்ளே பார்த்த கடவுள் மேல் நம்பிக்கை, அவன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, பயம், அவன் தேவன் மேல் வைத்திருந்த உயரிய மரியாதை, அதுதான் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவனை ஒரு இரட்சகனாக எழுப்பினது. பாருங்கள், இதற்கு ஒரு சில அர்த்தங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலர்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிற ஒரு பெரிய காரியத்தை செய்தவன். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்தவன். இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக நிழல்களாக மாறினவன், இருந்தவன், இருக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் இந்த ஒத்னியேல். இங்க பாருங்க, கூசான் ரிசதாயிம் என்கிற இஸ்ரவேலரை அடிமைத்தனத்தில் பிடித்து வைத்திருந்த அவனிடத்திலிருந்து ஜனங்களை ரட்சித்தவன். ஆமென். அப்படிப்பட்ட இந்த ஒத்னியேல் எவ்வளவு பெரிய பக்தி சார்ந்தவனாய் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டிருப்பான். பாருங்கள், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த கால சூழ்நிலைகள், ஒருவேளை நாம் எல்லாம் உலகத்தின் போக்கிலே, உலகத்தின் அடிமைத்தனத்திலே, பாவ பழக்க வழக்கத்திலே, போதை பழக்க வழக்கத்திலே, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திலே தேவன் நம்மை விட்டு போட்டு இருக்கிறாரோ, ஒருவேளை நமக்கு இருக்கிற சூழ்நிலை
சூழ்நிலை இன்றைக்கு ஒரு இறுக்கமான, நெருக்கமான, கஷ்டமான, சுமையான ஒரு சூழ்நிலையா இருக்கிறதா என்று சொல்லி இந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஒத்னியேலை போல ஆமென், இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கையுள்ள, விசுவாசமுள்ள, ராஜ்யங்களை ஜெயித்ததினால் ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய மனைவியை திருமணம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காலே ஒரு பெரிய சவாலை அங்கே முன்வைக்கிறான். என்ன சவால்? கீரியாத் போரை யார் ஜெயிக்கிறார்களோ அவனுக்கு என் மகளை திருமணம் செய்து விவாதம் பண்ணி வைக்கிறேன் என்று அங்கே ஒரு சவாலை முன்வைக்கிறான். அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய ஒரு சீரியாத் போரை அவன் யுத்தத்திலே போய் ஜெயித்து அங்கே அந்த பெண்ணை, காலேபின் மகளை திருமணம் செய்து கொண்டவன். பாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பயந்தவன் அல்ல, ஓடுகிறவன் அல்ல, பின்வாங்குகிறவனும் அல்ல. ஒரு யுத்தம், ஒரு சவால், ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் மனதிலே உறுதி பெற்றவன், இஸ்ரவேலின் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவன். காரணம், தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசித்தவன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்காமல் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிறவர்களாய், அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாய், தேவன் என் மூலமாய் அவர் என்னை பலப்படுத்துகிறதினால் நிச்சயமாய் என்னால் எதையும் சாதிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்கிற வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையா இருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களையும் என்னையும், ஆமென், அக்காலத்து ஒத்னியேலாக அல்ல, இக்காலத்து ஒத்னியேலாக உங்களையும் என்னையும் தேவன் ஒரு பெரிய கூட்ட மக்களை ரட்சிப்பதற்கு ரட்சகர்களாக நம்மை தேவன் எழுப்பி பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வைக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பாருங்கள், இந்த செய்தியினுடைய ஒரு முக்கியமான சார அம்சத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இந்த செய்தியுடைய முக்கியமான சார அம்சம், ரெண்டு விதமான அர்த்தம் இந்த செய்தியில் இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான அர்த்தம், இன்னொன்று ஒரு ஆவிக்குரிய விதமான அர்த்தம் இருக்கிறது. இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன், அதில் சுருக்கமாய் சொல்லுகிறேன். உலக பிரகாரமான அர்த்தம் பாருங்கள், மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவின் பெயர் கூசான் ரிசதாயிம் என்கிற பெயர். அது கல்தேயருடைய பெயர். அந்த பெயருக்கு அர்த்தம் அக்கிரமம் என்று சொல்லி அர்த்தம். மெசொப்பொத்தேமியா ராஜாவின் கையில தான் தேவன் 8 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதை முன்பதாக தியானித்தோம், பார்த்தோம், விசாரித்தோம், கேட்டோம். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில பொல்லாப்பானதை செய்ததினால் தேவன் கூசான் ரிசதாயிம் என்கிற அக்கிரமம் உள்ள ஒரு இடத்திலே தேவன் ஜனங்களை அக்கிரமத்திலே விட்டுவிட்டார், அடிமைத்தனத்திலே விட்டுவிட்டார். ஜனங்கள் ஸ்தோத்திரம் அங்கே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சின்னாபன்னமாய் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர்கள் அக்கிரமத்திலே கூசான் ரிசதாயிம் என்கிற இடத்திலே அக்கிரமம் என்கிற பெயரிலே விழுந்து கிடந்த, அவனுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரவேலர்கள் இப்பொழுது மனம் திரும்பி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அங்கே பாருங்கள் ஸ்தோத்திரம், ஒரு இரட்சகனை எழுப்பினார். அந்த இரட்சகருடைய பெயர் ஒத்னியேல். ஒத்னியேல் என்கிற பெயருக்கு அது ஒரு எபிரேய பெயர். அதற்கு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன்? ஒத்னியேல் என்பதற்கு தேவன் என் பலன். ஆமென். பாருங்கள், அக்கிரமம் என்கிற கூசான் ரிசதாயிம் என்கிற பெயரை உடைய ராஜாவின் கீழே 8 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த அக்கிரமத்தின் இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்காக தேவன் என் பலன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒத்னியேலை, முதல் நியாயாதிபதியை இஸ்ரவேலின் தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படி அந்த இரட்சகனை எழுப்பி, அந்த பலனை எழுப்பி, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினதினால் அவன் ஒரு இரட்சகனாய் மாறி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தான் அக்கிரமத்திலிருந்து.
மீளவே முடியாத சூழ்நிலையில் இருந்து, ஆமென், தேவன் என் பலன் என்று சொல்லப்படுகிற அந்த பலத்தினால், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினதினால், அவன் இரட்சகனாய் மாறினதினால் அதிலிருந்து ஜனங்கள் விடுதலையானார்கள். அது மாத்திரமா? பாருங்கள், தேவன் ஸ்தோத்திரம் அவர்களை விடுதலை செய்ததோடு அந்த இரட்சகனை, அந்த தேவனின் பலன் என்கிற பெயரை அர்த்தமுடைய அந்த ஒதுனியில் பயன்படாமல் தேவன் பக்கம் இஸ்ரவேலர்களை திருப்பினான் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு முன்னதாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களின் தேவர்களை சேவித்தனர். யாருடைய தேவர்களை? எங்க பெண் எடுத்தாங்களோ, எங்க பெண் கொடுத்தாங்களோ அந்த தேவர்களை இவங்க சேவிச்சிருக்கிறாங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சிருக்கிறாங்க. தங்கள் தேவனை மறந்திருக்கிறாங்க. பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் அவர்கள் சேவித்தனர். அப்படி சேவித்து அவர்கள் அடிமைப்பட்டு அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினால் விடுதலையாக்கப்பட்டு வந்த பொழுது அவர்களை அப்படியே மனம்போட போக்கிலே விட்டுவிடவில்லை. அவர்களை அப்படியே துரத்தி விடவில்லை. அவர்களை அப்படியே இஸ்ரவேலின் தேவன் தான் என்னை உங்களுக்காக எழுப்பினார், பலப்படுத்தினார், என்னை பயன்படுத்தினார் என்று சொல்லி தேவன் பக்கமாய் இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பின ஒரு தேவ மனுஷன் ஒதுனியே. அது மட்டுமல்ல, தேவன் பக்கமாய் திருப்பின அந்த திருப்பின ஜனங்களை 40 வருஷம், ஆமென், வேதம் சொல்கிறது பாருங்கள், 40 வருடம் அமைதலான ஒரு நியாயம் விசாரித்த ஒரு தேவ மனுஷனாய் இந்த ஒதுனியர் காணப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். இது நான் சொன்னது ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆவிக்குரிய விதமான ஒரு அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கூசான் ரிசதாயம் என்கிற பெயருக்கு அர்த்தம் அக்கிரமம். ஸ்தோத்திரம். அடிமையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒதுனியேல் என்கிற அந்த மனுஷனுடைய பெயர் தேவன் என் பலன். அவன் மூலமாய் தேவன் அவர்களை விடுதலை செய்தார். விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் அப்படியே விட்டு விடாமல், நீங்கள் போரும் மனம் போன போக்கில் போங்க விடாமல் தேவன் பக்கம் திருப்பினார். தேவன் பக்கம் திருப்பப்பட்ட அவர்களை 40 வருஷம் அமைதலான இளைப்பாறுதலான ஒரு நியாய விசாரிப்பு நாட்களை செய்திருக்கிறார். ஜனங்களை நடத்தியிருக்கிறார் இந்த ஒதுனியேல். அப்படியே இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கலாம். ஆவிக்குரிய விதமான ஸ்தோத்திரம், பாவம் அக்கிரமம் என்கிற இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பிறந்து வாழ்ந்து சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உங்களையும் என்னையும் நம்முடைய பாவத்தையும் பாவத்தின் வல்லமைகளையும் பாவத்தின் தண்டனைகளையும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தீர்த்து நம்மை விடுதலையாக்கினார், ரட்சித்தார். அவர் நமக்கு ரட்சகர். இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் இதோ உங்களுக்கு தாவீதின் ஊரிலே ஸ்தோத்திரம் பிறந்திருக்கிறார். பிள்ளை துணியை சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென். எந்த சூழ்நிலையில் இருந்து, எந்த பாவத்தில் இருந்து, எந்த அக்கிரமத்தில் இருந்து, எந்த உலகத்தின் அதிபதியிடத்தில் இருந்து, அக்கிரமம் என்கிற பெயரை அர்த்தமுடைய கூசான் ரிசதாயம் என்கிற அர்த்தமுடைய அந்த நாட்களில் இருந்த ராஜாவை போல இன்றைக்கு இந்த உலகத்தின் தேவனானவன் பிசாசு சத்துரு விக்கிரகத்தின் கிரியை அது மனிதர்களை அடிமைப்படுத்தி அந்த மனிதர்களுடைய பாவத்தினால் வந்த தண்டனையை அனுபவித்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் இயேசுவே நீர் எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நான் அதை விசுவாசிக்கிறேன், நீ சீக்கிரம் மீண்டும் வரப்போகுது என்று விசுவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவன் உங்களையும் என்னையும் கூப்பிடுகிற நம்மை ரட்சிக்க அவர்தான் மெய்யான ரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை ரட்சித்து விட்டு அப்படியே விட்டு விடாமல் பரலோகத்திற்கு நேராக திருப்பினவர், பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி திருப்பினவர், சத்தியத்திற்கு நேராக நம்மை திருப்பினவர். ஆமென். அது மாத்திரமல்ல, நமக்கு நிச்சயமாய் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வம் நமக்காக இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். என்ன இளைப்பாறுதல்? இந்த உலகம் கொடுக்க முடியாத இளைப்பாறுதல், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், இந்த உலகம் கொடுக்க முடியாத ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் செய்து முடித்து விட்டிருக்கிறார்.
விசுவாசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது தந்து இளைப்பாறுதலை தந்து நம்மை விசாரித்து அவர் நடத்தி திருச்சபைக்குள்ளே சேர்த்து திருச்சபை மூலமாக நம்மை அப்படி வருகையிலே எடுத்துக்கொள்வதற்கு அவர் ஆயத்தம் வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? நான் இயேசுவை அறிந்த ஒரு சகோதரன் தான், சகோதரி தான். நான் இயேசுவை அறிந்த ஒரு தகப்பன் தான், தாய் தான். நான் இயேசுவை எப்பொழுதோ எனக்கு தெரியும், நான் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக எனக்காக ஒரு நல்ல செய்தி. ஆனால் என்னால் இயேசுவை அறிந்து விட்டேன், இயேசுவை தெரிந்து விட்டேன், இயேசுவை புரிந்து விட்டேன், ஆனால் இன்னும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நான் இன்னும் பல அக்கிரமத்திலும் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற தேவப்பிள்ளை யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு காரியத்தை நம்புங்கள், விசுவாசியுங்கள், அதை அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் தேவன், நிச்சயமாய் தேவன், நிச்சயமாய் தேவன் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி ரட்சித்து உங்களையும் என்னையும் தேவன் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க செய்து உங்களையும் என்னையும் தேவன், ஆமென், அவர் அவருடைய பிள்ளையாக அவருடைய சன்னிதானத்தில் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த புதிய வானம், அந்த புதிய பூமி, ஆமென், அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழக்கூடிய அந்த பரலோக ஜீவியம் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஒரு ஒத்துநிலையாக மாற வேண்டும், ஒரு ஒத்துநிலையாக மாற வேண்டும். என்னவென்று சொல்லி பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நீங்களும் நானும் தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த போகிறவர்களாக மாற நம்மை நாம் அர்ப்பணிக்கலாம். ஆமென். இது நான் மாறத்தான் விரும்புகிறேன், நான் அப்படி இருக்கத்தான் விரும்புகிறேன், நான் அப்படி செய்யத்தான் ஆசைப்படுகிறேன். ஆனாலும் எனக்குள்ளே பாவம், எனக்குள்ளே அக்கிரமம் என்னை அறியாமல் வந்து விடுகிறது. இதிலிருந்து விடுதலை இல்லையா என்று பல நேரத்தில் நான் தவித்திருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் ஒரு ஜெபம் செய்யுங்கள். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், விசுவாசத்தினாலே வாக்குறுதிகளை பெற்றார்கள். ஆமென். அதுபோல நாங்களும் விசுவாசிக்கிறோம் அப்பா. இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது என் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன், அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். அவரை விட்டு பின்வாங்கினதனால் எனக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலை அனுமதித்திருந்தால் ஆண்டவரே இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், உம்முடைய பிள்ளைதான், நான் செய்தது தவறுதான், இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எப்படியாவது கூசான் ரிசதாயம் என்கிற அக்கிரமத்திலிருந்து, எப்படியாவது நீ விட்டு போட்ட இடத்திலிருந்து எப்படியாவது நீர் என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்திரு அருள் செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நீர் எனக்கு இரட்சகராய் இருக்கிறீர். நானும் அநேகருக்கு ரட்சிப்பை காட்டக்கூடிய ஒரு இரட்சகனாய் மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் நான் இந்த உலகத்தின் பாவத்தில், இந்த உலகத்தின் தேவனானுக்குள் கிடக்க நான் விரும்பவில்லை. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பண வருத்தங்கள் உண்டு, மன கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனால் நான் அதை நோக்கி பார்க்கவில்லை. எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுக்கிற, ரட்சிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன். அவரே எனக்கு பலன், அவரே என்னை பலப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று வேதம் சொல்கிறது. ஆமே, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருவாராக. நான் பலவீனமாய் இருக்கிற என்னுடைய இடங்களெல்லாம் பலனாய் மாற ஒப்புக் கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
என்னோடு இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய பலன் வருவதாக, உன்னதத்தின் பலன் வந்து நிழலிடுவதாக. இயேசுநாதர் மேல புறாவை கொண்டு ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி இவரின் நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாய் இருக்கிற என்று சொன்னது போல இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவாராக. புதிய பலனை கொண்டு தரிப்பிப்பாராக, எழுப்புவாராக. அநேகர் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுப்பதற்கு, ரட்சிப்பதற்கு ஆமே பயன்படுத்துவீராக. திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த நீங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் பிரசனம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமும் பலனும் காவலும் வழி நடத்துகிறோம் என்றும் என்றும் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இந்த காணொளி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வருகை மட்டும் வந்து அமர்ந்திருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனி அடுத்து நம்முடைய சபை மூலமாய் நடக்க போகிற ஆராதனை ஜபங்கள் இவைகள் மூலமாய் உங்களை மீண்டுமாய் நான் சந்திக்கிறேன். இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு ஜெயம் தந்து நடத்துவாராக, புதிய பலன் தந்து காத்துக்கொள்வாராக, நம் மூலமாய் அநேகரை ரட்சிப்பாராக. அர்ப்பணித்து ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.